பழைய வண்ணாரப்பேட்டை பெருசெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே ட்ரெய்லர் பார்க்க முன்னாடியே ரிச்சர்ட் எனக்கு ட்ரெய்லர் காட்டினார். ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். ஏன்னா ரிச்சர்ட் வந்து பிரஜனும் சரி, ரிச்சர்ட் அப்புறம் இதில் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து எங்களோட ஜானர்ஸ், அதாவது ஏதாவது ஒன்று சீக்கிரம் வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும், ஒரு இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு டீம். என்னோடய டீம் மாதிரி தான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ எங்கள் டீமுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய வண்ணாரப்பேட்டை வந்து கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை செய்யணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தை இன்றைக்கி இப்போ இவ்வளோ நேரம் டைரக்டர் பேசினார். அதை வந்து இவ்வளோ அழகாக இன்றைக்கி ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கிளவராக வந்து சில விஷயங்கள் இங்கே சொன்னாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் அந்த கட்ஸில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவருக்கு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மறந்துட்டேன். ஓகே, ஸோ யா, ஃபர்ஸ்ட்லி பழைய வண்ணாரப்பேட்டை படத்தோட டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படத்தில் என்னை நடிக்க சான்ஸ் கொடுத்த மோகன் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஷ் யூ, நான் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். யா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் நண்பன் கண் கலங்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனிவேஸ், நீங்களாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் மை ஃப்ரெண்ட் பிரஜன். சன் மியூசிக்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு சாய்பாபா படம் இருக்கும். அதுக்கு எப்போவுமே இப்போ ஆஃப்லெட் ரீசெண்டாக வந்துட்டு விளக்கேற்றுறான் ரெகுலராக. என்ன இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதும் வச்சு நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்வான். ஸோ அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணும்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். நான் நம்புகிறேன், நான் பார்த்தேன். அண்ட் இப்போத்து இருக்க ஹீரோஸும் அழகாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக என் ஃப்ரெண்டும் அழகாக இருக்கான். அவன் ஒய்ஃப் அதோடு அழகாக இருப்பான். ஸோ எந்த பொண்ணும் அவனை சைட் அடிக்க வேணாம். இஸ் ஆல்ரெடி மேரிட். ஸோ படத்தை பற்றி வருவோம். என்னோடய ரோல் வந்து நேம்ட் சில்க். எனக்கு அந்த ஒரு பேர் சொன்னதுமே குஷி ஆயிடுச்சு. இது த்ரோனாக இருந்தாலும் போதும். ஜஸ்ட் ஃபார் த நேம் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஹானர். மோகன்ஜி மிக நன்றி. ஆனாலும் அந்த வில்லத்தனத்தை நான் சொல்ல விடவே மாட்டேன். அந்த சில்க்கு கையால் சாங் வந்து எனக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக மஸ்காரா பொண்ணை போட்டதில் எனக்கு லைட்டாக ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது இருக்குது, இன்னும் இருக்குது, எப்போவுமே இருக்கும். ஏன்னா சாங் இஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜுபின் எங்க கேமராமேன். நான் அந்த 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 சீன் நடிக்கிறப்போ அதில் ஒரு சென்சுவஸாக ஒரு சீன் இருக்குது. அதை வந்துட்டு நடிக்கிறப்போ எப்படி தெரியுமோ ரொம்ப அசிங்கமாக இருக்குமோலாம் யோசித்தேன். பட் அதை நான் பார்க்குறப்ப தேர் இஸ் நோ வல்காரிட்டி இன் இட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்கீங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு லுக் ஸோ குட். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு யூ கேமராமேன் சார், தட் பர்டிகுலர் சீன். அண்ட் என்னோட கோஸ்டார் நிஷாந்த் ரொம்ப நான் நடிச்சிருக்கிறது 2-3 சீன் தான். ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள். ஜான் மாஸ்டர் உங்கள் கூட ஒர்க் பண்ண முடியலன்ற வருத்தம் இருக்குது. அண்ட் தென் தீனா பெஸ்ட் வில்லன்னு சொல்லணும். நிறைய ஷார்ட்டில் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு நடிக்கிறதுக்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஆப்போசிட்டாக அவங்க அப்படி பண்ணுறாங்களா, நம்ம அதுக்கு மேலே பண்ணோம். அந்த சீனில் அவங்க நின்றக்கூடாது, நம்ம நிற்கணுன்ற ஒரு காம்படிஷன் கொடுத்த ஒரு கேரக்டர் வாஸ் தீனா. ஸோ எனிவேஸ், டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி. கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். யூ ஓன்ட் பி டிசப்பாயிண்டட். சூப்பராக இருக்குது. ட்ரஸ்ட் மீ, சாங்ஸ்லாம் எல்லாம் தேட்டரில் ஏஞ்சி டான்ஸ் ஆடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். ப்ரொடியூசர் சார் அப்படியே டேரக்டர் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சார். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய வெற்றி அடிச்சுனாக்கா இதில் என்டையர் டீமுக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவேன். சொல்கிறது தான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன்றது மட்டும் தெரியும் அவங்களுக்கு. இல்லைனா என்னால் முடியாதுன்னா முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக காதல் இருந்து ஒரு வாரமாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்ட காதல். ஓகே, ஸ்டேஜ் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்குலாம் என்னோட வணக்கம். அண்ட் அகெயின் ஆரி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் நைஸ். நிறைய சூரியமாக இருக்கீங்க. ரிச்சர்ட் மச்சி மை ஃப்ரெண்ட் ஹாப்பி. ஐயோ நிறைய சிரிச்சிங்க நான் பார்க்குறப்ப பக்கத்தில். ஐ எம் சாரி. ஹரிஷ் நீங்கள் பார்த்து கொண்டு முடிச்சு ஸ்கூலில் சாரி. ஃபைன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. சாண்டாவுக்கு மிக நன்றி.
ஏன்னா திருப்பி பிரஜனோட ஃப்ரெண்ட்ஷிப் சாண்ட்ரா மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. தட்ஸ் வை ஐ எம் ஹியர். மச்சான் திருப்பி இன்னொரு வாட்டி அழக்கூடாது. ஸ்டே பாசிட்டிவ். சூப்பர் சக்ஸஸ் இல்லை? தேங்க்ஸ். ஸோ எஸ், மெயின் பழைய வண்ணார்பேட்டை பல ஹீரோஸ் இதில் நடிச்சிருந்தாலும் மெயின் ஹீரோ இவர் இல்லாமல் இந்த படமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனுமும் அவ்வளோ கவனமாக பார்த்து அவர் ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நடிச்சு காட்டி இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், த ஹீரோ, த மெயின் ஹீரோ ஆஃப் த மூவி. இவர் தான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அண்ட் இயக்கியிருக்காரு. Put your hands together. Let's welcome G. Mohan, the director of Palla Vannarpettai, to speak to us. வணக்கம் வண்ணாரப்பேட்டை. எங்கள் ஆடியோலிஸ் ஃபங்க்ஷனுக்கு விஐபி வந்திருக்க வேல்ராஜ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கோகுல் சார் ரொம்ப தேங்க்ஸ். மற்ற நாங்கள் எதிர்பார்க்காம வந்த நிறைய விஐபிஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் ஆரம்பித்தது எப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் என்னோடய லைஃப்பில் நடந்தது. அதை வச்சு ஃப்ரேம் பண்ணி தான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணல, இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் தான். ஸோ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ணோம். பிரஜன், ஃபரூக், நான், ஜூபின் 4 பேர் மட்டும் முதல்ல டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ணோம். அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஸ்க்ராட்சை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட காட்டி ஒரு 120 ப்ரொடியூசர் பார்த்தேன். எல்லோரும் ஏவிஎம்லாம் போய் கதை சொல்லிடுறேன். அங்கெல்லாம் தாண்டி எனக்கு படம் கொடுத்தவர் தான் பிரகாஷ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வாட்டி ட்ரெய்லர் காட்டினப்போ ஒரு டைலாக் இருக்கும், அவர் ரிச்சர்ட்ஸை சொல்லியிருப்பார், ஒரு பொலிட்டிஷியன் வளரணுன்னா அவன் யாரை வேணாலும் போடுவான் அப்படின்னு. அதை பார்த்து நீ ஏன்டா இதெல்லாம் எழுதுனா பயமா இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். ஒரு டைலாக்கே அவ்வளோ பயப்படுறான். இந்த மொத்த ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. ஸோ அவருக்கு தான் மனமார்ந்த நன்றிகள். இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படம் இப்போது நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. அது காரணம் வந்து ஃபரூக். என்னோடய ஏரியா ராயபுரம், வடசென்னை. ஸோ எனக்கு அப்படியே ஒரு ரைட் மாதிரி இன்னொரு டேரக்டர் மாதிரி இந்த படத்துக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பைக்கில் ஷூட்டிங்கே போவோம். ஸ்பாட்லலாம் சொல்லியிருக்காங்க, எந்த படத்துக்கும் டேரக்டரும் கேமராமேனும் பைக்லேயே ஒன்றா போகிறது பார்த்ததில்லை, இந்த படம் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். அடுத்து ஜுபின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் கமிட் பண்ணவர் ஜூபின் தான். ஃபஸ்ட்டு இந்த படம் நான் பண்ண போகிற முடிவு பண்ணோன்னே கமிட் பண்ணவர் ஜூபின் தான். ஸோ 2011 நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் தான் நீங்கள் ஓப்பனிங் சாங்கில் பார்த்தீங்க, அந்த பழைய வண்ணாரப்பேட்டைன்ற சாங். 2011 நாங்கள் 2 பேரும் தனியாக கம்போஸ் பண்ணி நான் ப்ரொடியூசர் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ண சாங் அது. இன்றைக்கி இங்கே வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஜுபின் எப்படி சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே ஃபஸ்ட்டு டியூன், எதுவுமே செகண்ட் ஆப்ஷன் போகவே இல்லை. சிச்சுவேஷன் சொல்லுவேன், சொல்லி முடித்த ஒரு 3 hours டைம் எடுத்துப்பார், டியூன் ரெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் தண்ணி மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் அப்படியே மோல்ட் ஆகிடுவார். ஸோ நீங்கள் தான் அவர்கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள், மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர். இன்றைக்கி சவுண்ட் இன்ஜினியர்ஸ் தான் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஜூபின். நான் ஃப்யூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், ஜூபினை யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் படத்தில் 2 சாங் ஹிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் இன்னொரு பெரிய படம் எனக்கு என்னோடய எடிட்டர் தேவராஜ் சார். ஸோ டேரக்டர் தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். எனக்கு சுட்டி காட்டுவார், சார் இது தப்பாக இருக்குது, இதை கரெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதை தைரியமாக கரெக்ட் பண்ணுற ஒரு எடிட்டர் அவர். நீங்கள் கட்ஸ் பார்த்துருப்பீங்க ஓப்பனிங் சாங்கில். அந்த ஒரு சாங் மட்டும் நாங்கள் 92 hours கட் பண்ணியிருக்கோம். மொத்த படம் 300 hours கட் பண்ணோம்னா அந்த ஒரு சாங் மட்டும் 92 மணி நேரம் நாங்கள் உட்காந்து கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ பொறுமையாக கூட ஒர்க் பண்ண எடிட்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும். அப்புறம் படத்தில் கொரியோகிராஃபர் ஜானி மாஸ்டர், எனக்கு அண்ணன் ஜானி அண்ணன். ஒரு ரூமில் அந்த பாட்டை அப்படி கம்போஸ் பண்ணி அதை போர் அடிக்க நானே ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன், எனக்கே போர் அடிக்கல. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் கம்போஸ் பண்ணால் ஒரு லெஜெண்டால் தான் கம்போஸ் பண்ண முடியும். ட்ரூலி இஸ் அ லெஜெண்ட். அவர்கிட்ட அசிஸ்டண்ட் இருந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ மாஸ்டர், நான் ரொம்ப ஹாப்பி. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண பாட்டுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்பேஸ் கொடுக்கல, உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா பின்னிருப்பீங்க. 2 கால் ஷீட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்.
அடுத்து ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா. லைவாக ஃபைட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பறந்து எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கிறது ஈஸியாக பண்ணுருவாங்க. லைவ் அடித்தா வலிக்கணும், அந்த அடியில் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபைட் எடுத்தோம். அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோமோ அதை கரெக்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார். நான் எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணேன். அந்த லைவ் லொக்கேஷனில் சின்னதாக என்னென்ன பின்னாடி எங்களுக்கு ஃப்ரேமில் அழகு பண்ண முடியுமோ கூட இருந்து பண்ணார். அந்த வாமச்சா ஒன்னாரப்பட்ட சாங் பார்த்துருப்பீங்க, நம்ப மாட்டீங்க. அந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு செட்டு பண்ணவே முடியாது, பண்ணிட்டோம், பார்த்துட்டீங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனந்த் சார் ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இன்னொரு எனக்கு பலமாக இருந்தது என் கூட படத்தோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் முருகன் சார். நான் எங்கே போனாலும் என் கூட வருவார். செக்ரட்டரி பர்மிஷன் போனாலும் நானும் அவர் ஒன்றா தான் போவோம். லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே போனாலும் நான் போய் நான் சொல்கிறேன் அவரை பற்றி. அடுத்து அண்ணனும் ஒருத்தர் போய் பேசிடுவோம். அதுக்கப்புறம் அவரை தான் அனுப்பி போய் பர்மிஷன்லாம் வாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் எந்த படத்தையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ வேலை இந்த படத்தில் 80% லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ அவ்வளோ வேலை, பட்ஜெட் இருக்காது. அங்கே போய் பேசி அந்த வேலையை நடத்தி அங்கே ஷூட் அசம்பிள் பண்ணி சாப்பிட இடம் இருக்காது. எல்லாரையும் ரோட்டில் தான் சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். இது பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, படத்தோட கதை அந்த மாதிரி. ஸோ அவர் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கும் மனசு போனாமல் என் கூட இருந்து பார்த்துக்கிட்டார். முருகன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய ஹீரோஸ் 3 பேர். பிரஜன் ஃபஸ்ட்டு பிரஜன் ஃபேஸ்புக்கில் தான் மெசேஜ் அனுப்பினேன், ஞாபகம் இருக்குது. அல்சாமாலில் தான் மீட் பண்ணோம். ஸோ கதை சொன்னேன், அங்கே ஆரம்பிச்சது. இன்றைக்கி எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து கூட இருக்கீங்க. இண்டஸ்ட்ரியிலே எனக்கு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரஜன். அழுவேனா, கஷ்டமாயிடுச்சு, எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆடியோ லான்ச்சில் இருக்கோம், ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் பிரஜன். அடுத்து நிஷாந்த். படத்தில் நீங்கள் நிஷாந்தாக தெரிகிறது நான் தான். என்னோடய கேரக்டர் தான் அந்த கேரக்டர் நிஷாந்த். அவர் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸ்டேஜில், இருந்தாலும் நான் பேசுகிறேன். நிஷாந்தை நம்பி நீங்கள் என்ன சீன் வேணாலும் எழுதலாம், எவ்வளோ பெரிய சீன் வேணாலும் எழுதலாம். அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார் நிஷாந்த். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர். நான் லவ் பண்ணி வேலை வாங்கினேன் அவரை. ரேணிகுண்டாவில் பார்த்து அங்கேயே நம்ம பண்ணால் இந்த ஆள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை உள்ளே கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி தீனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. தலை பேர் தீனா. நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட் சார். நான் இந்த டீம்லேயே சார்ன்னு கூப்பிட்ற ஒரே ஆள் ரிச்சர்ட் சார் தான். அவ்வளோ மரியாதை எனக்கு அவர் மேலே. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த மரியாதை வந்துடும். மற்றவங்களெல்லாம் வாயா போயா அப்படிலாம் பேசி போனாங்க. ரிச்சர்ட் சார் கிட்ட மட்டும் மரியாதையாக பேசிப்பேன். அவர் பெரிய பேக்ரவுண்ட் அவரோட ஃபேமிலி. ஆனால் எனக்காக ரோட்லலாம் ட்ரெஸ் மாற்றிருக்காரு. ராயபுரம் பிரிட்ஜில் ஃபைட் எடுத்தோம், ரோட்டில் தான் ட்ரெஸ் மாற்ற வச்சேன். வேறு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. சார் கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி சார். சான்ஸே இல்லைங்க. ஏதோ ஒரு டைலாக் சொன்னாலும் ப்ராம்ப்டிங் தான். ஒரு வாட்டி கேட்டுருவார், பின்னாடி இருந்து ப்ராம்ப்ட் பண்ணால் ஒரே டேக் அடிச்சுட்டு போயிட்டு உட்காந்துப்பார் சேரில். கூப்பிட்டா வருவார், ஒரு டைலாக் என்னோடய அசோசியேட் சங்கர் சார்ஜி சார் ப்ராம்ப்ட் பண்ணுவார், ஒரே டேக் போய் உட்காந்துருவார் சேரில். டான்ஸ் ஃபைட்டு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் கலக்குவார். சார் அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய வருஷம் சார், சொல்கிறேன். படம் உங்களுக்கு கமிட் பண்ணுறதுக்கும் சொன்னேன் சார், என்னை நம்பி வாங்க. இப்பவும் சொல்கிறேன் சார், அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய வருஷம். அஷ்மிதா எங்களோட ஹீரோயின். பாதி படம் முடிச்சு தான் அவங்கள கூப்பிட்டோம். அவங்களோட படத்தில் அவங்களோட மொத்தம் கால் ஷீட்டு 3 நாள் தான். போய் கதை சொன்னேன். கதை கேட்டோடனே என்ன மேடம் சம்பளம் அப்படிலாம் பேசினேன். நான் ஷூட்டிங் வந்துடுறேன் சார், எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் டேட் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. வந்தாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு தான் அவங்க ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமே கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் பண்ண இடம். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எங்கள் டீமில் ஒரே ஒரு பொண்ணு அவங்க தான் ஷூட்டிங்கில் காஜல் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு நாள் தான் ஷூட்டிங். இருந்தாலும் காஜலில் நாங்கள் அந்த கேட்டகரியில் சேர்த்துக்க மாட்டோம். எங்கள் டீமில் இருந்த ஒரு பொண்ணு அஷ்மிதா தான். அவங்களும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரோட்லேயே நின்று ரோட்லேயே சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நான் நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் நான் பார்க்கல. அஷ்மிதா உங்களுக்கும் இருக்குது அடுத்த இண்டஸ்ட்ரியில் பெரிய இடம். தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன். மழையிலலாம் ரொம்ப நினைவு வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். வரைச்சி நின்ட்டாங்க, சுடு தண்ணியெல்லாம் தலையில் ஊற்றி தான் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொடுத்துருக்கேன். காஜல் அதான் சொன்னேனே, அவங்க ஆம்பளை மாதிரி வந்து நிற்பாங்க ஸ்பாட்டில். ஈஸியாக வேலை வாங்கிட்டாங்க. அவங்க நடித்த சீன் படத்தில் பார்க்குறப்ப தெரியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு. ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஒரு 2 டேக் சார் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களே தவிர ஃப்ரேமில் பாருங்கள் மிரட்டி இருப்பாங்க.
தீனான ஃபேஸை பார்த்தீங்களா, எவ்வளோ ரகடாக இருப்பார், அப்படி ஆள் அப்படி இருப்பார். அவருக்கு ஈக்குவலாக அவரை காலி பண்ணுற ஒரு கேரக்டர் படத்தில். அப்புறம் என்னோடய டீம் சங்கர் சார் அண்டு இவர் அசோசியேட் டைரக்டர் சங்கர் சார் அவர் தான். அப்புறம் ஜார்ஜ் என்னோட இன்னொரு அசோசியேட். சங்கர் சார் எனக்கு ரொம்ப பலம். நான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து கூடயே இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சங்கர் சார். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார், இந்த வருஷம் உங்கள் படம் ஸ்டார்ட் ஆகிடணும். பேசிகிட்டு இருக்காரு, அவர் படம் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள் சங்கர் சார். அப்புறம் என்னோடய டீம் சக்தி, பாலாஜி, யுகி, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் ஒரு 7-8 பேர் என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. நிச்சயமாக படம் வரட்டும், எதனா செய்கிறேன்டா கண்டிப்பாக. அப்புறம் லொக்கேஷன்ஸ் 80% லைவ் லொக்கேஷனில் எடுத்தோன்னு சொன்னேன். அந்த 80% லைவ் லொக்கேஷன் எடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு நாளும் போயிட்டு ஒவ்வொருத்தரும் கெஞ்சணும். ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணோன்னா நாங்கள் 5 நாள் அவங்கள ஃபாலோ பண்ணோம். ஏன்னா ஒருத்தர் கிடையாது, ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்குறவங்க ஒருத்தங்க கிடையாது, 10 பேர் இருப்பாங்க. 10 பேரையும் போய் பார்க்கணும். எனக்கு கூட தூண் மாதிரி நின்னார் பரணி அண்ணன். பரணி அண்ணன் எத்தனை படம் நான் பண்ணுவேன்னா தெரியல, பண்ணுவேன் கண்டிப்பாக. எத்தனை படம் பண்ணாலும் நீங்கள் என் கூட இருப்பீங்க பரணிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பரணிண்ணா. பரணிண்ணா முன்னாடி வாங்க பரணிண்ணா. அவர் தான் பரணிண்ணா, பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். ரொம்ப தேங்க்ஸ் பரணிண்ணா. வேல்ராஜ் சாரையும் எனக்காக கூப்பிட்டு வந்தது பரணிண்ணா தான். ரொம்ப தேங்க்ஸ் பரணிண்ணா. கோபி அண்ணன் அதே மாதிரி, அவரும் அவங்களாம் எங்கள் ஏரியா, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணாங்க. இதெல்லாம் இவங்களாம் எங்கள் ஏரியாவில் ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் வேசார்படியிலையும் ஷூட் பண்ணோம். வண்ணார்பட்டியும் தாண்டி வேசார்படியிலும் போய் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். அங்கேயும் எனக்கு ஒரு பெரிய பலம். நீங்கள் தான் அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். முருகண்ணன், சசி அண்ணன், தாசண்ணன், ராஜேஷ், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும். எதையுமே எதிர்பார்க்காம நான் வரணும், நான் வெளியே வரணும், என்னோடய ட்ரீம்ஸ் வரணும், என்னோடய ஆம்பிஷன் வரணும் அப்படி சொல்லிவிட்டு என் கூட வந்து வேலை செஞ்சாங்க. ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்களோ ரொம்ப நன்றி. என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி, அவனும் என் கூடயே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் என் கூடயே இருந்து எல்லா இடத்துலையும் என்ன ஒரு வாழ்க்கை வேணும் தூக்கின்னு ஒரு சீன் ஓடுவான். எதையுமே எதிர்பார்க்காம ஓடி போய் வாங்கி வருவான். அவனுக்கும் என்னோடய நன்றி. அப்புறம் தீபாவளி ரிலீஸ்னு போட்டிருக்கோம். படத்தில் கண்டென்ட் இருக்குது, அதனால தான் தைரியமாக தலை படம் வருதுன்னு தெரிஞ்சாலும் தீபாவளி ரிலீஸ்னு போட்டிருக்கோம். நான் பெரிய தலை ஃபேன், எங்கள் மொத்த டீமுக்கு தெரியும். அவர் கூட எங்கள் படம் வருதுன்னு பேசுகிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமை. அதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நிச்சயமாக தீபாவளிக்கு இந்த படம் வெளியே வரும். எனக்கு மற்றது என்ன சொல்லணும்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. அவங்க இல்லைன்னா இந்த படம் ஆயிருக்காது. இந்த கதையில் வர ஒரு கேரக்டரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் ஃப்ரேமில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை தான் அந்தந்த ரோல் வந்து அவங்கவுங்க அந்தந்த கேரக்டர் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சே நோ டு ஆல்கஹால், குடிக்காதீங்க. அதுலேயும் டூப்ளிகேட் சரக்கு குடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. இதுதான் படத்தில் நாங்கள் சொல்லியிருக்க கண்டென்ட். இதை வந்து கருத்து அப்படிலாம் சொல்லாமல் கமர்ஷியல் பார்த்துருப்பீங்க, பாட்டெல்லாம் கமர்ஷியலாக இருக்கும். என்னடா குவார்டர் ஆஃப் ஃபுல்லுன்னு பாட்டு எழுதிட்டு குடிக்காதன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. என்னென்னா பாட்டு ஒழுங்காக கேட்டிங்கன்னா தெரியும். குவார்ட்ரு, ஆஃபு, ஃபுல்லு, இது 3 சாப்பிட்டீங்கன்னா டட் அண்ட் டன் தான் உனக்கு. அதான் அந்த பாட்டு. குவார்ட்டர், ஆஃபு, ஃபுல்லு, டட் அண்ட் டன். ஸோ இன்னொரு பாட்டு இந்த படத்தில் உன்னதான் நினைக்கையில் எங்களோட ட்ரம்ப் கார்டே அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார். ஒரே ஒரு ட்ரம்பெட், ஒரே ஒரு டேப்பில் மட்டும் பண்ண பாட்டு. அந்த பாட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் டியூன் பண்ணுறப்ப சொன்னேன் ஜூபின் கிட்ட, ஜூபின் இந்த பாட்டு வந்து கல்யாண வீட்லேயும் பாடணும், எழவு வீட்லேயும் பாடணும். இந்த மாதிரி ஒரு டியூன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வரலை. நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், எல்லா கல்யாணத்துலையும் இந்த பாட்டு பாடுறாங்க. அதில் அந்த சந்தோஷமும் இருக்கும். எங்கே டெத்து நடந்தாலும் அங்கே இந்த பாட்டை வாசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணோம். ஜூபின் ரொம்ப தேங்க்ஸ் அந்த பாட்டு கொடுத்ததுக்கு. அந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணம் எல்லார் வாழ்க்கையிலுமே யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதனால தான் அவங்க திருப்பி அந்த பாட்டை கேட்குறாங்க. என்னோடய வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த பாட்டு அதனால தான் வந்தது. ஸோ எங்கள் படத்தில் கேஷியர் ஒர்க் பண்ண வெங்கடேஷ், அவருக்கும் என்னோடய நன்றி. லைட்மேன், கிரேன், சுப்பு அண்ணன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாரையாவது விட்டுருக்கலாம், பொறுமையாக நிதானமாக நோட் பண்ணி தான் பேசினேன். ஸோ
நீங்கள் தான் இதுக்கப்புறம் உங்கள் கையில் எக்ஸாம் எழுதிட்டோம். அதான் ஒரு பட்டாளம் இருக்காங்க, கருணா சார் இருக்கார். ஒரே ஒரு நாள் இது நான் கூப்பிட்டேன், ஒரு நாள்லாம் நான் பண்ண மாட்டேன் தம்பி அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. முருகன் சார் தான் என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சார். ஸோ இல்லை சார் நான் டைலாக் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் வேணாம்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். சரி பாப்பா உட்கார் பண்ணார். டைலாக் பேப்பர் கொடுத்தேன், படித்தார். ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு நான் தான் பண்ணணுமா அப்படின்னாரு. ஆமாம் சார், என்றைக்கு ஷூட்டிங் சொல்லி நான் வந்துடுறேன், அவ்வளோதான். அதோடு நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கெட்டப்பில் அவரை பார்த்துருப்பீங்க. படத்தில் நான் ஸ்டாப்பாக அவரோட சீனுக்கு கிளாப்ஸ் இருக்கும். சிங்கிள் டேக்குங்க, 1.5 பக்கம் டைலாக்கு. கருணா சார் சிங்கிள் டேக் ஸ்பாட்டில் ஒரு 500 பேர் கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. சேஷோன்னு படம் 2 வருஷம் அப்படி நாங்கள் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லாம் தள்ளி தான் பண்ணோம். எனக்காக ஒரு 10 கோயிலையாவது தேங்காய் உடைச்சிருப்பார் எனக்காக வேண்டி. ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் டீமில் அவர் தான் பெரிய மனுஷன். வயசை சொல்லிட்டேன். எங்கள் டீமில் அவர் தான் பெரிய மனுஷன். ரொம்ப நன்றி சேஷண்ணே. கூல் சுரேஷ் சார். அதான் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அவர் ஸ்பாட்டில். சார் அங்கே தான் பார்க்கணும், எங்கேயும் பார்க்கக்கூடாது, நான் கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டுருவேன். டைலாக் மனப்பாடம் பண்ணி சிங்கிள் டேக் தான் சார், 2 கட்டு, நான் க்ளோஸு மிட்டு ஒய்டு 3 எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி போட்டு பேசுகிறேன். சிங்கிள் டேக்கில் பேசணும். அவருக்கு மட்டும் தான் டைலாக், மற்ற 2 பேர் ரியாக்ஷன் தான். அந்த ஒரு ஷாட் வந்திருக்கும் ட்ரெயிலரில். ஸோ அவரும் அப்படி பேசினார், கரெக்டாக பேசினார். டப்பிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் கூல் சுரேஷ் சார். இவங்க இல்லாமல் ஜெயராஜ் சார் நடிச்சிருக்காரு. பரணி அண்ணன் தான் வில்லனாக பண்ணியிருக்காங்க. தீனா அண்ணன் பண்ணியிருக்காங்க. தேனி முருகன் சார் பண்ணியிருக்காரு. ஜானி மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. வேல்முருகன் சார் நடிச்சிருக்காரு. கானாபாலா சார் நடிச்சிருக்காரு. ஸோ ஜெயசூரியன் நடிச்சிருக்கு. ஒரு பெரிய பட்டாளம் நடிக்க வச்சுருக்கோங்க. எங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன, எங்கள் சக்தி என்னவோ அதை தாண்டி ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் இந்த ஜானரே புதுசு. காமெடி படமும் பேய் படமும் வந்துட்டுருக்கு. இப்போது என்னை கூட சொன்னாங்க, நீங்கள் ஈஸியாக காமெடி படம் பேய் படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னோடய ஸ்டைல் இது கிடையாது. நான் அப்படி படம் பண்ண வரல. வேல்ராஜ் சாரை மீட் பண்ணப்போ அதான் சொன்னேன், சார் எனக்கு இதான் சார் யோசிக்க வரும். வெற்றிமாறன் சாரை மீட் பண்ணி ட்ரெய்லர் காட்டின அவரும் ரொம்ப பாராட்டினார். சில சூழ்நிலை காலமாக அவரால் வர முடியல. அவரும் அதான் சொன்னார், சார் என்னால் இதான் சார் யோசிக்க முடியுது, எனக்கு இதான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ தைரியமாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். கட்ஸ் இருக்கும் படத்தில் நிச்சயமாக. எனக்கு இந்த படத்தை கொடுத்த ப்ரொடியூசருக்கு நன்றி. ப்ரெஸ் கிட்ட நாங்கள் இந்த படத்தை கொடுக்குறோம். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், பேப்பரை மூடி கையில் கொடுத்துட்டோம். மார்க் போட்டு பாஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி.